ஹலோ கைஸ், வாங்க குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு மீன் குழம்பு செய்யலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்னதாக கட் பண்ணி இடித்த இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வைக்கிட்டு கூடவே 2 தக்காளியை அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு, மஞ்சள் தூள், 2 பெரிய டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தூவி இறக்குனா மீன் குழம்பு ரெடி. ஹலோ கைஸ், வாங்க குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு மீன் குழம்பு செய்யலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்னதாக கட் பண்ணி இடித்த இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வைக்கிட்டு கூடவே 2 தக்காளியை அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு, மஞ்சள் தூள், 2 பெரிய டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தூவி இறக்குனா மீன் குழம்பு ரெடி.